சகல சிருஷ்டிகளுக்கும் எஜமானராகிய தேவனுடைய நாமத்தில் உங்கள் அன்பு சகோதரன் காட்வின் மோசஸ் ரேமா எழுப்புதல் ஊழியத்தின் சார்பில் இந்த காலை வேளையில் அன்போடு உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். தேவனுடைய ஆசீர்வாதத்தின் கரம் இந்த நாள் முழுவதும் உங்களோடும் உங்கள் கையின் பிரயாசங்களோடும் இருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென். உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காத்திடும் உன்னத தேவனவரே, உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காத்திடும் உன்னத தேவனவரே, உயர்த்திடுவார், நடத்திடுவார், உயர்த்திடுவார், நடத்திடுவார். கண்மணி போல் காத்து கண்மலை மேல் நிறுத்தி கர்த்தர் இயேசு உன்னை காத்திடுவார். கண்மணி போல் காத்து கண்மலை மேல் நிறுத்தி கர்த்தர் இயேசு உன்னை காத்திடுவார். உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காத்திடும் உன்னத தேவனவரே, உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காத்திடும் உன்னத தேவனவரே. சிங்க கெவியில் உன்னை போட்டாலும் அந்த சிங்கத்தின் வாயை கட்டும் தேவனவர், அக்கினி சூளையில் போட்டாலும் ஒரு சேதமின்றி காக்கும் தேவனவர். கண்மணி போல் காத்து கண்மலை மேல் நிறுத்தி கர்த்தர் இயேசு உன்னை காத்திடுவார். கண்மணி போல் காத்து கண்மலை மேல் நிறுத்தி கர்த்தர் இயேசு உன்னை காத்திடுவார். உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காத்திடும் உன்னத தேவனவரே, உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காத்திடும் உன்னத தேவனவரே. கர்த்தருடைய பிள்ளைகளே, தீங்கு நிறைந்த ஒரு பூமியில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பல விதங்களில் தேவனுடைய பிள்ளைகளோடு சத்துரு போராடி கொண்டிருக்கிறான். நாம் எப்பொழுது தேவனுக்கு பிரியமாய் வாழ ஆரம்பிக்கிறோமோ உடனேயே சத்துரு நமக்கு விரோதமாய் பொங்கி எழும்புகிறான். பிசாசு நமக்கு விரோதமாய் கிரியை செய்ய ஆரம்பிக்கிறான். மக்களை தூண்டி எழுப்புகிறான், சூழ்நிலைகளை உருவாக்குகிறான். நமக்கு விரோதமாய் பல ஆயுதங்களை உருவாக்கி எப்படியாவது நம்மை சோர்ந்து போகும்படி செய்து மீண்டும் ஆண்டவரை விட்டு விலகி அவனோடு நாம் வந்து சேர வேண்டும் என்று அவன் விரும்புகிறான். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னை எல்லா தீங்குக்கும் உன்னை விலக்கி காப்பேன். எல்லா தீங்குக்கும் விலக்கி காக்கிற ஒரு நல்ல ஆண்டவர் இந்த காலை வேளையில் நம்மோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். இதனுடைய பிள்ளைகளே, மனிதர்களால் வருகிற தீங்குகள், வேலை ஸ்தலத்திலே பொறாமையான மனிதர்கள் நமக்கு விரோதமான காரியங்களை செய்கிறார்கள். நமக்கு விரோதமான குற்றச்சாட்டுகளை, வீண் பழிகளை சுமத்தி நம்மை வேலையிலிருந்து தூக்கும்படி முயற்சிக்கிறார்கள். சொந்த உறவுகளிலே நமக்கு தீங்கு செய்கிற மக்களை நாம் பார்க்கிறோம். நம்மை குறித்து இல்லாத பொல்லாத காரியங்களை வீடு வீடாய் சென்று தூற்றி சபைகளெல்லாம் தூற்றி திரிகிற மக்களை நாம் பார்க்கிறோம். நாம் சரியாக வாழக்கூடாது, நாம் ஒன்றுமில்லாமல் போக வேண்டும் என்றுதான் சத்துரு விரும்புகிறான். ஆனால் கர்த்தரோ நமக்கு நித்திய வெளிச்சமாய் இருக்க விரும்புகிறார். எல்லா தீங்குக்கும் உன்னை விலக்கி காப்பேன் என்று வாக்கு கொடுத்த ஆண்டவர் நமக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற ஆயுதங்களை வாய்க்காமல் செய்ய அவர் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். உங்களுக்கு விரோதமாய் எழும்புகிற பொல்லாத மனிதர்களோடு யுத்தம் பண்ணுவதற்கு கர்த்தர் அவளோடு கூட காத்திருக்கிறார். உங்களுக்கு விரோதமாய் எழும்புகிற பில்லி சூனியங்கள், மந்திரவாதங்கள், செய்வினைகள், சத்துருவின் கிரியைகள் எதுவாய் இருந்தாலும் அதை அதம் பண்ணுவதற்கு என் ஆண்டவர் இன்றைக்கும் ஜீவனுள்ளவராய் உங்கள் அருகில் நின்று கொண்டிருக்கிறார். ஆகவே தேவனுடைய பிள்ளைகளே, சோர்ந்து போகாதிருங்கள். உங்களுக்கு வருகிற சகல தீமைகளையும் கர்த்தர் தடுத்து நிறுத்த போகிறார். அந்த தீமையில் இருந்து கர்த்தர் உங்களை விடுவித்து ரட்சிக்க போகிறார் என்பதை நீங்கள் மறந்து போகாதிருங்கள். ஒருபோதும் அவர் உங்களை கைவிட மாட்டார். தானியேல் என்கிற தேவ பிள்ளையை ஒரு குற்றமும் செய்யாத அந்த மனிதனை தூக்கி சிங்க கபியிலே போட்டார்களாம். வேதம் சொல்லுகிறது, அந்த சிங்கங்களுக்குள் அவன் விழுந்த பொழுது அத்தனை சிங்கங்களின் வாய்களையும் கர்த்தர் கட்டி போட்டார். அன்று இரவெல்லாம் அந்த சிங்கங்களோடு கூட நன்றாக படுத்து உறங்கி காலையிலே சந்தோஷமாய் விழித்து கொள்ளும்படி தானியேலை என் ஆண்டவர் காப்பாற்றவில்லையா? அதே ஆண்டவர் நீங்கள் வேலை செய்கிற இடத்தில் எத்தனை பேர் உங்களுக்கு சிங்கங்களைப் போல உங்களுக்கு விரோதமாய் எழும்பினாலும் பேசினாலும் அவர்கள் நாவுகளை கட்டுவதற்கு கர்த்தர் போதுமானவராய் இருக்கிறார். அவர்கள் எத்தனை குழிகளை தோண்டினாலும் அந்த குழிகளில் நீங்கள் விழாதபடி உங்கள் கால்களை
பாதுகாக்க கர்த்தர் ஜீவனுள்ளவராய் இருக்கிறார். அந்த ஆண்டவரை சார்ந்து கொள்ளுங்கள். இந்த காலை வேளையில் அவரை பிடித்து கொண்டு சொல்லுங்கள், ஆண்டவரே, நீர் என்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பீர். வியாதியிலிருந்து என்னை காப்பீர், பில்லி சூனியத்திலிருந்து என்னை காப்பீர், விபத்துகளிலிருந்து என்னை காப்பீர், எல்லா விதமான கெட்ட காரியத்திலிருந்தும் என்னை காப்பீர் என்று நம்பிக்கையோடு அறிக்கையிடுங்கள். நீங்கள் அறிக்கையிடுகிற ஆண்டவர் ஒருபோதும் உங்களை கைவிடுகிறவரும் அல்ல, உங்களை வெட்கப்படும்படி என் ஆண்டவர் உங்களை விட்டு விடுகிறவரும் அல்ல. ஜெபிப்போமா? எங்களை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பேன் என்று வாக்கு கொடுத்த எங்கள் அன்பின் ஆண்டவரே, ஒரு பொல்லாத உலகத்திலே பயந்து பயந்து நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இன்றைக்கு நீர் கொடுத்த அந்த வாக்கு எங்களை பலப்படுத்தி இருப்பதற்காய் ஸ்தோத்திரம். இனி நாங்கள் தைரியமாய் எங்கள் வேலைக்கு நாங்கள் புறப்பட்டு செல்வோம். இனி தைரியமாய் எங்கள் தொழிலுக்கு நாங்கள் புறப்பட்டு செல்வோம். இனி தைரியமாய் எங்கள் பிரயாணங்களை நாங்கள் மேற்கொள்வோம் ஆண்டவரே. காரணம், தீங்குகளுக்கு விலக்கி காக்கிறவர் எங்களுக்கு முன்பாக நடந்து செல்லுகிறீர், அதற்காய் ஸ்தோத்திரம். எங்கள் வலது கரத்தை பிடித்திருக்கிறீர், அதற்காய் ஸ்தோத்திரம். ஒருபோதும் நீர் கை விடவே மாட்டீர், அதற்காய் ஸ்தோத்திரம். அப்பா, இப்பொழுதும் என்னோடு கூட ஜெபித்துக் கொண்டிருக்கிற அன்பு பிள்ளைகள் ஒவ்வொருவர் மேலும் உங்கள் அன்பின் கரம் இப்பொழுது அமருவதாக. யாரெல்லாம் அப்படி பயந்து கொண்டிருக்கிறார்களோ, ஏன் தான் இந்த தீங்கு எனக்கு நடக்கிறது, ஏன் எனக்கு ரோதமாய் குற்றங்கள் வருகிறது, ஏன் எனக்கு ரோதமாய் வீண் பழிகள் சுமத்துகிறார்கள், ஐயோ வேலைக்கு போகவே பிடிக்கவில்லை, ஐயோ அந்த நபரை பார்க்கவே பிடிக்கவில்லை, அவரோடு பேச பிடிக்கவில்லை, அந்த உறவினர் வீட்டுக்குள் கால் வைக்க நான் விரும்பவில்லை என்று யாரெல்லாம் புலம்பிக் கொண்டிருக்கிறார்களோ, அந்த சூழ்நிலைகள் மாறுவதாக. இயேசுவின் நாமத்தில் கர்த்தருடைய வலது கரம் இன்றைக்கு உம்முடைய பிள்ளைகளை பலப்படுத்தும்படி நான் ஜெபிக்கிறேன். உம்மை தாண்டி யாரும் எங்களை தொட முடியாது, உம்மை தாண்டி ஒருவரும் எங்கள் மேல் கை போட முடியாது என்பதை அறிந்திருக்கிறோம் ராஜா. நீர் எங்களை சுற்றிலும் அக்கினி மதலாய் இருக்கிறீர், அதற்காய் ஸ்தோத்திரம். கேடகமாய் இருக்கிறீர், அதற்காய் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இன்றைக்கு உம்முடைய பிள்ளைகளை மகிழ்ச்சியோடு கூட கர்த்தர் வழி நடத்துவீராக. பிள்ளைகள் ஜெயத்தோடு சந்தோஷமாய் இரவு மீண்டும் தங்கள் வீடுகளுக்குள் திரும்பி வரும்படி கர்த்தர் உதவி செய்யும்படி நான் ஜெபிக்கிறேன். பிள்ளைகள் எடுக்கிற எல்லா பிரயாணங்கள் அது எவ்வளவு தூரமாக இருந்தாலும் தீங்குகளுக்கு விலக்கி காத்து உடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. என் தேவனுடைய கரம் அப்படி செய்கிற அன்புக்காக உமக்கு ஸ்தோத்திரம், கொடான கோடி ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் திருமண நாளை, பிறந்த நாட்களை காண்கிற பிள்ளைகளையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். வாழ்நாளெல்லாம் தீங்கை காணாதபடி உடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. தேவநாமத்தை மகிமைப்படுத்தும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.